அனைவருக்கும் வணக்கம். படையப்பா 1999 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. 75 நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. என்னுடைய 25th இயர் படம் படையப்பா. நான் 21 இயரில் இருக்கும்போதே நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு 25th இயரில் வந்து சொந்தமாக தயாரித்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் போட்டு நான் தான் ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரித்தது. கதை கூட படையப்பா மூலக்கதை என்னுடையது தான். கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், நாவல் அது. அதுக்கப்புறம் அந்த நந்தினி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர், நந்தினி கேரக்டர். ஸோ அந்த நந்தினி கேரக்டர் மெயினாக வந்து அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸாக என் மனசில் வந்து அப்படியே ஓடிட்டு இருந்த படம் தான் படையப்பா கதை. கேஎஸ் ரவிக்குமார் கிட்டே சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பிடிச்சிட்டு நல்லா இருக்குங்க சார், நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். செஞ்ச பிறகு இதை எனக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நான் எனக்கே தெரியாது, டக்குன்னு சொல்லி எனக்கு வந்து படையப்பா அப்படின்னு வந்தது. அதுக்கு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சில டைமில் அப்படி ஆகும். சில என்னுடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் நான் தான் வந்து டைட்டில் வச்சுருப்பேன். டக்குன்னு தோணும், அண்ணாமலை, பாஷா, வீரா, முத்து, இந்த மாதிரி எல்லாமே. படையப்பா சொன்ன உடனே ரவிக்குமார் ரொம்ப ஷாக். படையப்பா என்னங்க சார், கேள்விப்பட்டதே கிடையாது. அவ்வளோதான் சார் படையப்பா, எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பட் என்னமோ பழைய எம்ஜிஆர் படத்தில் 50s 40s வந்து அந்த சேனாதிபதி வந்து படையப்பா மாரப்பா அப்படின்னு கூட வந்து நிற்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கேன் சார். சார் நல்லா சவுண்ட் நல்லா இருக்குது சார், வச்சுருங்க. அது ஓகே சார், பட் இந்த சொரி இப்படி ஏதாவது பேசுவாங்க சார், தப்பாக பேசுவாங்க, எப்படி பேசத்தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன் எப்படி சார், அவங்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. படையப்பா டைட்டில் சரி, நான் ஏதாவது ஒன்று பிடிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தயானந்த சரஸ்வதி அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன். அவர் மீட் பண்ணும்போது அப்படியே வந்து ஆன்மீக விஷயத்தெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் நாட்டு படம் என்ன நடக்கிறதெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் பண்ணுறேன், என்ன படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னுடைய கதை கேட்கறதுக்கு அவர் வந்து வாடிக்கை. என்ன படம் இந்த மாதிரி படையப்பாவா, நல்லா இருக்கேன் சார் சுவாமி, எப்படி அது கதை சொன்ன பிறகு நல்லா இருக்கும். படையப்பா வந்து அது முருகனுடைய பேர், அது 6 படையப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேலு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அது வந்து டைட்டில் எல்லாம் வந்து அது பண்ணோம்.